கொண்டு வந்தேன் கொஞ்சம் வாலிமை வைங்க ரெண்டு மைக்கும். அருமையான ஆடியஸ் பழனி ஆடியஸ். ஹலோ 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 எக்கோ மட்டும் ஹலோ ஹலோ டேய் 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 அன்பார்ந்த ரசிகர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. தயவு செய்து தூங்குகின்ற அப்படியே நல்ல உள்ளால எந்திரிச்சு உட்காருக்குமா. இந்த இலைகுலங்கா வேலைகளை இந்த சின்ன கருப்பணியும் பெரிய கருப்பணியும் கண் திறந்து பார்த்து கருப்பா, என் குல தெய்வமே, என் குலத்தை காக்கும் தெய்வமே என்று வேண்டினால் வேண்டுகிற வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன். அதனால அப்படியெல்லாம் எந்திரிக்க. கொல்லிமலை காடு விட்டு சின்ன கருப்ப சாமியும், அழகர் மலை காடு விட்டு பெரிய கருப்ப சாமியும் செல்லம்பட்டி மந்தையிலே ஆடி வருகின்ற நேரம் ஓடிவா கருப்பா, எழுப்பிடு கருப்ப சாமி வருது. கைய காலில் மிச்சு போடா, சின்ன குழந்தைங்க எடுத்து அது மடியில் வச்சுங்க. அம்மா கொஞ்சம் எழுப்பிடுங்க, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. என்ன மைசெட்டுக்காரனே, தண்ணியை தெளிச்சு விடு. எழுப்பிடு. ஆதிகருடவனே நீலமேகு வண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து ஆதிகருடவனே நீலமேகு வண்ணா, ஓடிவா கருப்பா, வேகமாய் வந்திடைய குதிரை
ஆடா சேதுபதி நாடு ஏன் சிவகங்கை நாடு அங்க ஓடுது அங்க ஓடுது பாரு ஓடுது பாடுறாடே அங்க ஓடுது போற உசிலம்பட்டி சாலை வழியாக டேய், என் வெள்ளை குதிரை விரும்பாண்டி பொன் குதிரை உனக்கு ஆளனே விச்சருவா ஆளனே விச்சருவா உனக்கு அசைந்தாடும் பண்ணருவா நாமக்காளி கருப்பு சாம்பர் கூடிய நேரத்தில் எல்லாம் எந்திரி 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 வாராண்டா எல்லை விட்டு ஆடாத பேய்களையும் ஓடாத பேய்களையும் ஓட்டி வைத்து கருப்பா எப்படி எப்படி பிறந்தது தான் மலையாளம் நெருப்பு மலையாளம் ஆளுமிடம் தென்மதுரை கருப்பு தென்மதுரை தென்மதுரை பிறந்ததுதான் மலையாளம் ஆளுமிடம் தென்மதுரை தென்மதுரை
தென்மதுரை ஜில்லா. சரி சரி. ஏய், ஏய் அழகர்மலை காடு காடு தென்மதுரை ஜில்லா. சோலைமலை ஓரமாக ஏய், ஏய் சோலைமலை எல்லையிலே என் தந்தை சரி சுந்தராஜ பெருமாளுக்கு நேர்புறமாக அம்மா அம்மா 18 படிகள் அமைத்து 18 படிகள் அமைத்து சரி சரி 18ஆம் படி 18ஆம் படி 18ஆம் படி பெரிய கருப்பன். பெரிய கருப்பண்ண சாமி என்ற திருநாமம். அம்மா எப்படி எப்படி எங்கே எங்கே எப்படிடா எப்படி 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 அந்த அழகர்மலை வனத்துக்குள்ளே இந்த கருப்பனாகப்பட்டவன் சரி சரி வர காரணம் ஆமா ஆமா இவையெல்லாம் இருந்தாலும் சரி இந்த கருப்ப சாமி ஆகப்பட்டவன் எங்க பிறந்தேன் எப்படி பிறந்தேன் எங்கெல்லாம் குடிகொண்டு தெரியுமா? எப்படி எப்படி எங்கே அந்த அயோத்தி ஆண்டு கொண்டிருந்த தசரத சக்கரவர்த்தி மகன் ராமபிரான் கைகை சில்ச்சினான் வனவாசம் செல்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த லங்கா தேசத்தை ஆளக்கூடிய சரி ராவணேஸ்வரன் தங்கை சூர்பனகின் சூழ்ச்சினால் சீதாகப்பட்டவன் லங்கா தேசம் கவர்ந்து செல்லப்படுகின்றார். ஹனுமன் போன்ற பல வீரர்களை கொண்டு கடல் கடந்து லங்கா தேசம் சென்று சீதை அழைத்து வந்து நல்லதொரு ஆட்சி அயோத்திய மாநகரே நல்லதொரு ஆட்சி புரிகின்ற வேளையிலே ஒரு நாள் ராமபிரான் நகரவலம் செல்வதற்காக தூதர்களை அனுப்பிக்கின்றார். தூதர்கள் செல்கின்றார்கள். எங்கே எங்கே செல்கின்றார்கள்? ஒரு ஏகாலி தெருவிலே நகரவலம். அப்படி நகரம் செல்கின்ற வேளையிலே சரி சரி ஒரு ஏகாலி வீட்டிலே ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை. சரி கணவரும் மனைவி அடித்து அவள் தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கின்றார். தாய் கூறுகின்றார், மகனே நம் நாட்டை ஆளக்கூடிய ராம சக்கரவர்த்தி கூட சரி கடல் கடந்து தன் மனைவியை அழைத்து வந்து ஆட்சி நடத்தவில்லை என்று கேட்க சரி அம்மா அவரது குலமோ சூரிய குலம் சரி அவர்கள் கேட்கும் நமக்கு ஏற்குமா என்று கேட்க இதை கேட்ட தூதுவர்களோ அரணை வந்து ராமபிரான் சொல்கின்றார்கள். அப்படியா மீண்டும் தாய் சீதாவை வனத்திலே விட்டு விடுங்கள். மீண்டும் சீதா வனவாசம் செல்கின்றார். அந்த வேளையிலே தாயகப்பட்டல் கருவிட்டிருக்கின்றார். கருவிலே 2 ஆண்மகன்கள் லவன் குசவன் என்று 2 ஆண்மகன்கள் பிறக்கின்றார்கள். 2 குழந்தைகளும் ஒரு முனிவரில் பாதுகாப்பில் வளர்ந்தவர தாய் சீதா ஒரு நாள் தண்ணீர் எடுப்பதற்காக குளக்கரை நோக்கி செல்கின்றார். முனிவரோ கண்ணயர்ந்து விடுகின்றார். ஒரு குரங்காகப்பட்டது அந்த குசலவன் என்ற ஒரு குழந்தையை விளையாடுவதற்காக தூக்கி செல்கின்றது. முனிவரை கண்களித்து பார்க்கின்றார். ஐயோ நான் என்ன செய்வேன்? தாய் சீதா வந்து கேட்டால் என்ன செய்வேன் என்று ஒரு அருகம்புலை எடுத்து ஒரு தர்ம புள்ளினால் குசலவன் போன்ற ஒரு குழந்தையை உருவாக்கி வைக்கின்றார். விளையாடுவதற்காக தூக்கி சென்ற குரங்கும் மீண்டும் அந்த வனத்திலே குழந்தை விட்டு விடுகிறது. பார்க்கின்றார். தாய் சீதா வந்து பார்க்கின்றார். சாமி நான் பெற்றது 2 குழந்தைகள் அல்லவா? இங்கு 3 உள்ளன கேட்க அம்மா நான் செய்த சிறிய தவறு பெரிய தவறு நிகழ்ந்து விட்டது. உன் வயிற்றிலே 10 மாதங்கள் உதிரம் துறந்து சுமந்து எடுத்த குழந்தை காண்பிக்கின்ற ஒரு அருகம்புலை எடுத்து ஒரு தர்ம பள்ளியில குழந்தையை உருவாக்கி வைக்கின்றது வேலையிலே அந்த 3 குழந்தைகளையும் நெருப்பி
நெருப்பிலே எரியும் அக்கினி ஜுவாலைகளே நடந்து வர சொல்கின்றார்கள். முதலாவது குழந்தை நல்ல ஒரு மேடுகிறனும், இரண்டாவது குழந்தை பிறந்த மேடுகிறனும், மூன்றாவது குழந்தை அந்த அக்கினியிலே பிறந்து கருப்பு நிறத்தில் அந்த கருப்பு நிறத்தில் வந்தவன் நான்தான் கருப்பசாமி. அந்த அக்கினியிலே பிறந்தவன் அந்த அரணாரின் திருமகன் இந்த கருப்பசாமி இப்பொழுது அந்த அழகர்மலை காட்டுக்குள்ளே என் தந்தைப்பட்ட சுந்தரராஜ பெருமாளுக்கு அவர் ஆலயத்திலே கல்வர்கள் 18 கல்வர்கள் வந்த பொழுது அந்த 18 கல்வர்கள் களத்தை அறுத்து 18 படிகளாக அமைத்து 18ஆம் அடி பெரிய கருப்பன் என்று திருநாமம். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த கருப்பனாகப்பட்டவன் எங்கே குடிகொண்டு தெரியுமா? எங்கே? எனக்கு மதுரைகள்ல எனக்கு மதுரை மாவட்டமாம் அந்த மாநகரம் இல்லையடா இன்னைக்கு தென்னாடு பக்கமடா. எனக்கு மதுரை மாவட்டமாம் அந்த மாடலையும் தல்லாகுலா. இன்னைக்கு மதுரை மாவட்டமா இன்னைக்கு மாடடையும் தல்லங்குளம். தென்மதுரை சீமையிலே இந்த கருப்பசாமி ஒய்யாரமாய் அமர்ந்தவண்ணா எனக்கு மதுரை நல்ல அனடா மாவட்டமாம் எனக்கு இல்லையடா அழகர்மலை அடடா காட்டினுள்ளே ஒய்யாரமாய் கருப்பன் இருப்பவன்தான். குட்டிமையும் எனக்கு அழகர்மலை குட்டிமையும் கருப்பன் கொல்லிமலை. அதிலேயும் அழகர்மலை எனக்கு குட்டிமையும் கொல்லிமலை. ஆடுமையும் அழகர்மலை ஆமா. குட்டிமையும் கொல்லிமலை என்று சரி. நான் அழகர்மலையில் எனது விழா கூட்டிலே பிறந்தவன். சரி. என் தம்பியாகப்பட்டவன் கொல்லிமலை சின்ன கருப்பண்ண சுவாமி. ஏய், எனது எண்ணிலே காவல் புரிகின்ற வேலைகளை சரி. என் ஆலய மாஸ்டர் வந்து பிடிமன் கொண்டு வந்து எனக்கு ஆலயம் எங்கெல்லாம் ஆலயம் எழுப்புகின்றார்கள் தெரியுமா? எங்கே? ஆற்று ஓரத்திலும் ஓர் ஓரத்திலும் சரி. வயல் ஓரத்திலும் அம்மாங்கரையிலும் கோழிகரையிலும் நெல் விளையும் பூமியிலும் ஊருக்கு எல்லையிலும் இந்த கருப்பசாமி அவத்தவனுக்கு ஆலயம் அது மட்டும் ஆலயம் எழுப்பி எனக்கு பேராமங்கள் என்னோட பேர் தெரியுமா? எப்படி ஐயா உரிமரத்தடி கருப்பசாமி
கருப்பசாமி கருவேப்பிலை கருப்பசாமி கச்சை கருப்பசாமி காஞ்சே கருப்பசாமி கார்வேட்டி கருப்பசாமி ஆடு கருப்பசாமி ஐயா நங்கநல்ல கருப்பசாமி நல்லூர் கருப்பசாமி வீர கருப்பசாமி கிளிகுரு கருப்பசாமி கோத்த கருப்பசாமி பாவனாச கருப்பசாமி ஆமா ஐயா சண்டி கருப்பசாமி ஒண்டி கருப்பசாமி சப்பானி கருப்பசாமி வீர கருப்பசாமி கோத்த கருப்பசாமி கோட்டை கருப்பசாமி தேகி இப்படியெல்லாம் எனக்கு பேராம இருந்தாலும் ஆமா ஆமா ஆஹா, அந்த அழகர் மலையிலோ நான் திருநாமக்காரன் சரி ஆனால் ஒவ்வொரு ஊர் எல்லைகளும் குலதெய்வ வழிபாட்டிலும் எனக்கு காவு கொடுப்பார்கள் என்ன காவு என்னென்ன தெரியுமா என்ன என்ன ஆடு ஆடு எருமை மாடு எருமை மாடு அச்சமில்லத்தா கிடா அச்சமில்ல கருமுட்டி குட்டி சேவல் பன்றி இவையெல்லாம் எரிசலாக ஒப்பேசையாக ஆமா சாமி எலும்புதங்காய் எதாவது கொடுங்க கும்பாபிஷேகமா காவு கொடுத்து ஆடி வெள்ளிகளே உப்பு காவு எப்படி எனக்கு பட்டிகளே குட்டியாராம் பட்டு குட்டி எனக்கு காவியராம் குட்டியாராம் முன்னூறு குட்டிகளே குட்டி எனக்கு காவியராம் நானூறு குட்டிகளே குட்டி எனக்கு காவியராம் பட்டிகளே குட்டிகளே காவி முன்னூறு குட்டிகளே முதல் குட்டி காவி 400 குட்டிகளே நடுகுட்டி காவி 5 குட்டி 5 குட்டியா இப்படி இல்லாம காவு கொடுத்தாலும் அம்மா, அம்மா. யாரோ ஒரு பெண்ணாகப்பட்ட கருப்பா ஆபத்து வர வேண்டும் என்று அபய குரல் கொடுத்து இந்த பெரிய கருப்பனையும் சரி சரி என் தம்பியாகப்பட்ட சின்ன கருப்பனையும் சரி சரி கூக்குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக ஆடாத பேய்களையும் ஓடாத பேய்களையும் ஓட வைத்து மலையாளம் மாந்திரப்பட்டவன் என் தம்பியாகப்பட்ட கொல்லிமலை சின்ன கருப்பன் வர வேண்டும் தம்பி கொல்லிமலை சின்ன கருப்பா இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசி வழங்க வர வேணுமடா பட்டாளத்தி பிராமணத்தி பேரிட்டால் நீ பிறந்தாய் மலையாளம் போய் சேர்ந்தாய் கொல்லிமலை நீ போய் சேர்ந்தாய் கொல்லிமலை வண்டத்துறையே வல்லநாட்டு கருப்பையா நீ வலதுபுறம் சுங்க விட்டு நீ வலதுபுறம் சுங்கமிட்டு கொல்லிமலை சின்ன கருப்பா எல்லாம் கை தட்டுங்கம்மா சின்ன கருப்பன் வரக்கூடிய வேலை எப்படி ஐயா கிட்டி மூலங்கேத்தி கருப்பசாமி தங்க கலசாமி கருப்பசாமி தங்க கலசம்
மாணி தோளிலிட்டா கருப்பா தோளிலிட்டா கையில் கொண்டு இந்த கருப்பணசாமி எங்க பிறந்தேன் எங்க வந்தேன் எந்த இடத்துல எல்லைகளை பிடிக்க முடியும் தெரியுமா? பிறந்தேன் மலையாள தேசம். சரி, பிறந்தேன் மலையாள தேசம் பிறந்து ஊர் மக்களுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் அகில உலக மக்களுக்கும் சரி இல்லை காவலாக பாதுகாவலாக வாழ்ந்து வருகின்றேன். சரி, ஜெய் இந்த கொல்லிமலை சின்ன கருப்பசாமி. அப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தாலும் கூட இந்த கருப்பணசாமி நாடி வந்து சில நேர்த்திகள் செலுத்துவார்கள். எப்படி செலுத்துவார்கள்? சின்ன கருப்பசாமி, என்னோட குடும்பத்திலே தாலி செல்லும் இல்லை, தாங்கள் தாலி வாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அது மட்டுமா, என்னோட குடும்பத்திலே குழந்தை செல்லும் இல்லை, தாங்கள் குழந்தை வர கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அது மட்டுமா, என்னோட குடும்பத்திலே தீராத நோயினால் பல்லாண்டு காலமாக அவதிக் கொண்டிருக்கிறோம், நோய் நீங்க வேண்டும் என்று கேட்பார்கள். அது மட்டுமா, என்னுடைய ஊர்ல ஆடு மாடு கூட குடிக்க தண்ணி இல்லை என்று அழுது புலம்பி என்னுடைய கால் பாதத்தால்
காணிக்க செலுத்துவார்கள். அப்படி அந்த நேர்த்திக்கடன் அப்படி நிறைவேறவுடன் இந்த கொல்லிமலை சின்ன கருப்பசாமிக்கு காவிக கொடுப்பார்கள், முப்பூசைகள் கொடுப்பார்கள். எப்படி? மூன்றாம் சாம் வேலைகளை எவ்வளோ குழுங்காத நேரத்தில் எரிசோறுக்காக கொடுப்பார்கள். அப்படி எரிசோறு காசு கொடுத்தாலும் கூட இந்த கருப்பண சாமிக்கு என்னென்ன காவி எப்படி கொடுப்பார்கள்? ஆடு, மாடு, கோழி, பன்றி, எருமக்கடா, மச்சமுல்லா குட்டி, ஒச்சமுல்லா வெள்ளாடிக்கடா. ஒச்சமுள்ள விளையாட்டு கட்ட காப்பி கொடுப்பார்கள் இந்த கொல்லிமலை சின்ன கருப்பசாமிக்கு. அது மட்டுமா, என்னுடைய காலடி விடுமனை எடுத்து அவர் ஒரு எல்லை கம்மா நதி ஓரத்தில் எள் விளையும் பூமி இடத்தில் இன்னற்ற பேர் நாமத்தை சூட்டி வாழ்ந்து வருகின்றார்கள். எப்படி பேர் நாமத்தை சூட்டுகிறார்கள்? அண்டி கருப்பு, சண்டி கருப்பு, சாமுண்டி கருப்பு, புழுதி கருப்பு, ஒத்தலி கருப்பு, தேனடி கருப்பு, ஊரடி கருப்பு, கம்ப கருப்பு, எல்ல கருப்பு, ஒண்டி கருப்பு, சப்பாடி கருப்பு, சங்கிலி கருப்பு, சந்திர கருப்பு, ஆகாச கருப்பு. அழகான 18ஆம் பெரிய கருப்பசாமி. அழகான 18ஆம் பெரிய கருப்பசாமி எந்த பேர் நாமத்தை சூட்டி விட்டாலும் கூட ஒரு நாளைக்கு 1000 கண்டு காபி குடிப்பவன் இந்த கொல்லிமலை சின்ன கருப்பசாமிக்கு காபி கொடுக்கவில்லை. பசி அதிகமாக விட்டது. நான் வேட்டை ஆடிவிட்டு கொல்லிமலை காட்டில் வேட்டைகள் ஆடிவிட்டு அந்நியத்தில் இருக்கணும் பொழுது யாரோ பெண்ணாக்கப்பட்டவள் என் சிறுசுக்கு நேராக தோன்றி மஞ்ச முகத்தோடு குங்குமம் பட்டோடு மகனே சின்ன கருப்பா, ஆபத்து எங்க இருந்தாலும் ஓடி வர வேண்டும். இந்த நாத்தாமலை எல்லா கூட்டாட்சி கோபுர கட்டால வளர்த்துக்கு அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கோ என்ன ஆபத்து அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்றால் இந்த கருப்பண சாமி பார்த்தா எப்படி பூஜைகள் செய்வார்கள், எப்படி பணிவுகள் செய்வார்கள். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமங்குது. மேல குண்ட போட்டு ரவுடி குண்ட மேல போட்டு மேல குண்ட போட்டு கோண குண்ட மேல போட்டு ஆறு கருப்பசாமி 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 சாமி சாமி பச்சாரத்தான் குடிப்பவண்டா கொல்லிமலை கருப்பசாமி, ரத்தம் குடிப்பவனா பலிகார கருப்பசாமி, ரத்தம் குடிப்பவண்டா அழகர் மலை கருப்பசாமி, குடிப்பவண்டா கொலகார கருப்பசாமி. எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா, மண்டி கிட்டும் கால்களுக்கு மாதளம்பு சல்லடமா, கால்களுக்கு சல்லிடமா, முட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பு குடும்பு சல்லடமா, கால்களுக்கு அப்படி வந்தாலும் கூட
அல்லக்குள்ள போட்டில காட்டில பழந்து வலிக்கிட்டார் 18ஆம் கருப்பசாமி அன்னவரை அழைச்சு அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கும் என்ன ஆபத்து அறிய வேண்டும். அன்னவர் எப்படி அழைக்க வேண்டும், அவர் எப்படிலாம் வருவாரு, அன்னவர் எப்படி வருவாரு. வாராரையா வாராரு கருப்பசாமி வாராரு, கருப்பசாமி வராரு, வாராரையா வாராரு கருப்பசாமி வாராரு, வராரு நம்ம கருப்பசாமி வராரு, ஆடுமலைய கடந்து மங்கே ஆவேசம்மா வாராரு, ஆடுமலையை கடந்து ஆவேசமா வராரு, வந்து வந்து நிக்க மாட்டா வாக்கு சொன்னா தப்பா மாட்டா, வந்து நிக்க மாட்டான் வாக்கு சொல்ல தப்ப மாட்டான், நல்ல குதிரை ஏறி வேகமாக வராரு, நல்ல குதிரை ஏறி வேகமாக வராரு, மூக்கு எல்லாம் துடுக்கி அங்கே ஆவேசம்மா வராரு, பூமி எல்லாம் குழுங்க குழுங்க ஆவேசமா வராரு, கண்ணு முனைய உருட்டி 4 கருணையோடு வராரு, எல்லாம் நடுங்க ஆவேசமா வராரு, வராரையா அண்ணவரை அழைக்க வேண்டும். இதோ எதிர்பார்க்கிற அண்ணன் பெரிய கருப்பு, ஏய் அழகுல காட்டப்பட்டி துணி குதிச்சு ஓடிவா பெரிய கருப்பு, அண்ணா அழகர் மேல அண்ணா காட்டு விட்டு விட்டு வரும் அண்ணா நேரமண்ணா அழகர் மலை அடோடா காட்டை விட்டு விட்டு அடி வர அண்ணா வேணும் அண்ணா அந்த அழகர் மேல அடடா எல்லை விட்டு அடடா ஓடி வர அண்ணா வேணும் உனது தம்பி அண்ணா பெரிய தம்பி அண்ணா அண்ணா கோடி நமஸ்காரம் செய்தாலே கோடான கோடி காலம் அகட்டும் பாத நமஸ்காரம் செய்தாலே பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். அகட்டும் இருந்த போதிலும் தம்பி சின்ன கருப்பா அண்ணா கருப்பு வர வேண்டும் மனமென்று அழைத்த காரணம் என்ன தெரியுமா? அண்ணா பெரிய கருப்பா கொல்லிமலை காட்டுல வேட்டைகள் ஆடிவிட்டு ஐந்தியத்தில் இருக்கிற பொழுது தம்பி சின்ன கருப்பா எங்கே இருந்தாலும் சொல்லு குதித்து ஓடி வர வேண்டும் தம்பி சின்ன கருப்பா என்று அழைத்த காரணம் என்ன சீக்கிரமாக அறிய வேண்டும் அண்ணா. ஆத்தாமலை எல்லை கூத்தாச்சி பல்லம் கோபுரகத்தலை வனத்துக்குள்ளே யாரோ ஒரு பெண்ணகமத்தவல்ல ஆபத்தி மகனே கருப்பசாமி ஆபத்து என்று அபயங்கள் கொடுத்து கூக்குரல் கொடுத்து
கொண்டிருக்கின்றார். தம்பி அண்ணா. ஆபத்து யாருக்கு அந்த பெண்ணுக்கா எனக்கா உனக்கா இல்லை மூவருக்கா என்று பார்க்க வேண்டும் கூக்கர் எங்கிருந்து வருகின்றது? அண்ணா பெரிய கருப்பு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் கொல்லிமலை காட்டில் வேட்டைகள் ஆடிவிட்டு அந்நியத்தில் இருக்கிற பொழுது யாரோ ஒரு பெண்ணாக்கப்பட்டவர் என்னுடைய கனவில் இருந்து மகனே சின்ன கருப்பு ஆபத்து எங்க இருந்தாலும் ஓடி வர வேண்டும். இந்த நாத்தாமலையில ஹுத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தால் வனத்துக்கு ஓடி வர வேண்டும் என்று அழைத்திருக்கார்கள். கனவில் அழைத்ததா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பெண்ணாகப்பட்டவர்களுக்கு என்ன ஆபத்து தெரியவில்லை. தெரிய வேண்டும் அறிய வேண்டும் என்றால் நம்முடைய குல வழக்கப்படி வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும் அண்ணா. உண்மைதான் தம்பி. அண்ணா அங்கே பார்த்தாயா? பார்க்கின்ற பொழுது பறவைகள் பல பறந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. காடை கௌதார் செட்டு மயில் புறா போன்ற பறவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. தம்பி அண்ணா. காட்டை கலைத்து கருநாயம் பண்ணி விட்டு செடியை கலத்து சென்னாயை உள்ள விட்டு வெறுப்புடமாக போக வேண்டும் அண்ணா. வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும்? எப்படி அண்ணா? எடுத்து கூறுங்கள். வேட்டைக்கு தேவையான வெள்ளம் இதோ எடுத்து வருகிறேன் அண்ணா. கிட்டி வளைச்ச நீலை தம்பி வேகமாய் கொண்டு வாடா ஆயுதங்கள் அனைத்தும் இதோ எடுத்து வந்து விட்டேன் அண்ணா. கண்ணி வைக்க வேண்டும். எடுத்து வந்தாலும் கூட அதோ பார்த்த காடுகள் வனங்களாக இருக்கிறது. இந்த காட்டை கலைக்க வேண்டும் அண்ணா. எப்படி கலைக்க வேண்டும்? எப்படி அண்ணா பெரிய கருப்பு தம்பி சின்ன கருப்பு கலைக்க வேண்டும் தெரியுமா? அட காட்டில் நல்ல அண்ணா கலைக்க வேணும் கருணாயே அண்ணா ஓட்ட வேணும் காட்டைகளே அண்ணா கலைத்திடவே கலைக்க வேணும் கருணாயை தம்பி முன்னே விடு செடியனல்ல அண்ணா கலைக்க வேணும் நாயே அண்ணா முன்ன விடு செடியனல்ல அண்ணா கலைத்திடவே நாயை தம்பி முன்னே விடு. உட்காருமா கொஞ்ச நேரம். சாமி அழைக்க போற கொஞ்ச நேரத்துல உட்காருங்க. 10 மணிக்கு பார்த்தா ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தீங்க. இப்ப காண எல்லாம் ஓடி போயிட்டே இருக்கிற கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா. யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. காமன் நேரத்தில் நாடகம் முடிச்சல உட்காருங்கம்மா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு திருநீர் வாங்கணும். திரும்ப இந்த சாமி அழைக்கணும். உட்காருங்க அப்படியே. விடிய காலம் கரங்கிறது பெரிய விஷயம். சாந்தாள் சமயபுரம் சாதிச்சது கண்ணபுரம் அந்த சமயபுரம் தாத்தா யாரு உடம்புல குடி கொண்டுன்னு பார்க்க வேண்டும். அண்ணா பெரிய கருப்பா கடைக்குத்தான் வைப்போம் கரையோரம்மா ஒட்டி நிற்போம் கரையோரம்மா ஒட்டி இருப்போம் கடைக்குத்தான் அண்ணா கடைக்குத்தான் கண்ணி வைப்போம் கரையோரம்மா ஒட்டி நிற்போம். தம்பி அண்ணகரப்பி தம்பி என்ன காடைக்கு வைத்த கண்ணி என்ன சிக்கியது? கருங்குறி வந்து மாட்டியதுன்னா காடைக்கு வைத்த கண்ணிகளே கருங்குறி வந்து மாட்டியது. அப்படி நான் அமர்த்து விடு. இந்த கருப்பண சாமி வேட்டைக்கு கிளம்பினால் வேங்கை கூட தப்பாது. ஆமாடா. ஆனால் இன்றோ மாறுபட்டு விழுந்து கொண்டிருக்கிறதுனா இதுக்கு மேல் சின்னஞ்சிறு வர பிடிக்க கூடாது. விலங்குக்கு கண்ணி வைக்க வேண்டுமன்னா இந்த மானுக்கு கண்ணி வைக்க வேண்டும். மானுக்கா உண்மைதானா? எப்படி வைக்க வேண்டும்? எப்படி அங்கே ஓடுகிற வெள்ளை முயல் பாராய் ஓடுகிற வெள்ளை முயல் பாராய் துள்ளி ஓடுகிற வெள்ளை முயல் பாராய் ஆமா ஓடுது.
ஒரு மானுக்கு விரித்த வலையிலே ஒரு முயல் ஒன்று சிக்க பார்த்தது. ஆனால் முயலோ சங்கம் முதலைக்கு ஓடியது. என்னை தொட்டுப்பா என்று சபதம் என்று செல்கின்ற வேலையிலே என்ன ஒரு ஆச்சரியம்! முயலுக்கு ஈட்டி இருந்தவன் ஈட்டியோ முயல் மீது படாமல் ஒரு கற்சிலை மீது பட்டு விட்டது. தம்பி, நன்றாக பார்த்தாயா? பார்க்கின்ற பொழுது நம்முடைய கனவுல வந்து மகனே பெரிய கருப்பா, மகனே சின்ன கருப்பா, ஆபத்து என்று ஓடி வரங்கள் என்று அழைத்த அல்லவா, அந்த தாய்முகமும் இந்த தாய்முகமும் ஒரே போல் காட்சி கொண்டு அமர்ந்திருக்கிறது. நம்முடைய தாயாகப்பட்டவளுக்கு என்ன ஆபத்து என்று தெரியவில்லை. நம்முடைய வீச்சரப்பட்ட காரணத்தினாலே இரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்ணா, அது மட்டுமா தம்பி? அண்ணா, தாயின் கண்களை பார். ஆங்கார கோபத்தோடு யாரையோ பழி வாங்கும்படி அமர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா, சிவந்து தீப்பொறி பறக்க காட்சி தருகின்றாள். உண்மைதான் அண்ணா. தாயாகப்பட்டவள் கடும் கோபமாக இருக்கின்றாள். உண்மைதான். தாயின் கோபம் தணிய வேண்டும். தாயின் கோபம் தணிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தாய்க்கு பிடித்தது தாலாற்றோடு பாடினாள். ஊனாங்கொடி எதிர்த்து ஊஞ்சல் கட்டி சங்கம் மலர்களை சேகரித்து கண்டிப்பாக தாய்க்கு தாலாட்டு பாடக்கூடிய வேலை ஆகட்டும். அன்பு உள்ளங்கள், தயவு செய்து அம்மா எங்களை ஒரு நடிகனாக பார்க்காமல் நாங்க பூசி இருக்கு இந்த அரிதாரத்தை தான் சக்தி. இந்த அரிதாரம் பூசி சொன்னா எது சொன்னாலும் பழிக்கின்றது ஐதீகம்.